பக்கத்தில் உள்ள மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியாக இருக்கிறார். மாநில அளவில் ஒரு போலீஸ் அதிகாரியாக திரு அன்பழகன். அவருடைய மனைவியோடு அவர் காரைக்குடி வந்திருந்தார். அவரை பார்த்ததும் நான் வியந்து போனேன். என்றால் அவர் வரும் பொழுது அவர் கணவருடைய தாயை அழைத்து வந்தார். மாமியாரோடு வந்தார். மாமியாரோடு சுற்றுலா செல்கின்ற பெண்களை பார்ப்பது கடினம். தன் மாமியாரை அழைத்துக் கொண்டு அந்த விழாவிற்கு வந்திருந்தார். சுற்றுலா வந்திருந்தார். எங்கள் கல்லூரிக்கு வந்திருந்தார். அந்த மாமியாரை அவர் கவனித்துக் கொண்ட விதத்தை பார்த்து நான் வியந்து போனேன். ஒரு போலீஸ் அதிகாரியுடைய மனைவி தன் கணவனுடைய தாயை இவ்வளவு அருமையாக பார்த்துக் கொள்கிறாரே என்ற ஒரு குடும்ப பெண்ணை, மலேசிய பெண்ணை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னும் பல பெண்களை பார்த்தேன். தொழில் அதிபர்களை பார்த்தேன். திரு சூவை நீக்கப்பவர்கள் எங்கள் கல்லூரிக்கு வருடம் அழைத்து வருவார். இப்பொழுது மேடையில் இல்லாத அமர்ந்திருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் நான் என்ன தொழில் செய்கிறார்கள் என்று இதுவரை கேட்டதில்லை. ஏதோ குடும்பத்திலிருந்து வருகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது கேட்டபொழுது அவர்கள் எல்லாம் பெரிய தொழில் அதிபர்கள் என்று அவர் சொன்னார். அவர்கள் அரசியல் அந்த இயக்கத்தில் மட்டுமல்ல, தமிழ் வளர்க்கிற அந்த சமூக இயக்கத்தில் மட்டுமல்ல, அவர்கள் தொழிலதிபர்களாகவும் இருக்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொண்டேன். இதுதான் நான் மலேசிய பெண்களை பார்த்த ஒவ்வொரு துறையில் எப்படி இருக்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொண்டேன். உண்மையிலே தமிழ்நாட்டோடு ஒப்பிடுகிற இந்த நாட்டில் உள்ள பெண்கள் நிறைய படித்திருக்கிறார்கள், நிறைய பணிபுரிகிறார்கள், நிறைய தொழில் செய்கிறார்கள், சுயமாக சிந்திக்கிறார்கள் என்று பலவற்றை என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் நான் தமிழ் பெண்களையும் பார்க்கிறேன், மலேசிய நாட்டில் உள்ள பெண்களையும் நான் பார்க்கிறேன். இப்பொழுது பேசியவர்களையும் பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இவ்வளவு முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிற இந்த புரட்சிகர தமிழ் பெண்களுக்காக ஒரு மாநாடு நடத்துவது அவசியம்தான் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அடுத்து இந்த வாழ்க்கை தத்துவம் என்றால் என்ன என்று நான் பார்த்த பொழுது, வாழ்க்கை தத்துவம் என்றால் உதாரணம் நிறைய சொல்லலாம். வாழ்க்கையினுடைய நோக்கம், வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்று பலவற்றை சொல்லலாம். வாழ்க்கையினுடைய நோக்கம் என்றால் ஒவ்வொருவருக்கும் அது வேறுபடும். தத்துவம் என்பதால் விளக்கம் ரொம்ப இதாக இருக்கு, டஃப்பாக இருக்கு. ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். ஒருவர் என்ன செய்கிறார் என்றால், நான் இந்த நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சூழை நீங்கும் அவர்களை போல. இது என்னவென்றால் சமூக வாழ்க்கை தத்துவம். அடுத்து இன்னொருவர் சுய முன்னேற்றம், நிறைய தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும், நிறைய படிக்க வேண்டும் என்று சுய முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கிறவர்கள். அது வாழ்க்கையில் சுய முன்னேற்றம் பற்றி அறிவார்ந்த வாழ்க்கை தத்துவம், அறிவார்ந்த வாழ்க்கை தத்துவம். அடுத்து மூன்றாம் ரகம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் வாழ்க்கையை ஒரு சாகசமாக எடுத்துக்கொண்டு சாதனை செய்யும். அது சாதனைகள் புரிகிற பொழுது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அது அனுபவ ரீதியான வாழ்க்கை தத்துவம். இது போன்ற வாழ்க்கை தத்துவம் ஒவ்வொன்றும் மாறும். என்னுடைய நான் நிறைய சாகசம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நிறைய நாடுகளுக்கு பயணிக்க வேண்டும் என்று ஒரு 30 நாடுகளுக்கு சென்றேன். ஒவ்வொரு நாட்டிலும் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைப்பது இது ஒன்று. அடுத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அதை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கு. அது ஒரு வாழ்க்கை தத்துவம். எனக்கு என்ன நோக்கம் இருந்தது என்றால், நான் துணைவேந்தராக வேண்டும் என்று எனக்கு நோக்கம். நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 2007ஆம் ஆண்டு சாதாரண விரிவுரையாளராக சேர்கிற பொழுது என்னுடைய துறை தலைவர் என்னோடு பணிபுரிகிற 10 பேரை அழைத்து ஒவ்வொருடம் கேட்டார், உங்களுடைய இலக்குகள் என்ன என்று கேட்டார். ஒவ்வொன்றும் ஒன்றை சொன்னார். நான் சொன்னேன், 2008ஆம் ஆண்டில் நான் சொன்னேன், நான் தமிழகத்தில் உள்ள ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக ஆக விரும்புகின்றேன் என்று 2008இல் சொன்னேன். 2015இல் துணைவேந்தராக ஆகிவிட்டேன்.
ஒரு இலக்கு, அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது அது ஒரு வாழ்க்கை தத்துவம். அது அந்த பயணம் எப்படி இருக்கிறது என்பது ஒரு வாழ்க்கை தத்துவம். இந்த வாழ்க்கை தத்துவம் என்பது தெரிந்து கொண்டால் வாழ்க்கையை எளிதாக வாழலாம். அவ்வளவு. எப்படி எளிதாக வாழ்வது? வாழ்க்கை என்றால் என்ன? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்றால் ஓஷோ என்று ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அவர் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கைனா என்ன சொல்றாருன்னா, பிரச்சனைகளை தீர்த்து கொண்டே இருப்பது வாழ்க்கை அல்ல. நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க லைஃப்